புளிக்கும் காரத்துக்கும் மக்கள் எதை சாப்பிட்டாங்கன்னு ஆலோசித்து பார்க்குறது. அதற்கு வந்து நம்முடைய மக்கள் சாப்பிட்டு உடம்புடி சொல்லப்படக்கூடிய பழமொழி அல்லது பசுமொழி இதான் மக்கள் சாப்பிடுறது. இப்போ எது கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல பஸ் ஸ்டாண்டு கட்டி புதுசாக அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பேர் போகணும்? பழைய பஸ் ஸ்டாண்டு. சந்தேகமே வேண்டாம், யாரும் சொல்லலாம் வேண்டாம், மறுநாளே பழைய பஸ் ஸ்டாண்டு கேட்காம. அதே போல இந்த மொழி நம்ம ஊர்ல இருக்க போகுது. இப்போ நம்ம பயன்படுத்த மொழி இருக்கு இல்லையா, இது அரபியில் வருது. இதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறது ஏற்கனவே இருக்க மொழிக்கு நம்ம மக்கள் வச்சு வந்து தொட முடியும். ஆனால் மருத்துவவாரியை நாங்கள் நினைச்சிருந்தோம்னா குடிக்க எடுத்து பழக வச்சு அதை பானையில் போட்டு பழக வச்சு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பயன்படுத்தினா பழக முடியும். ஆனால் அது இல்லை பழக முடியும். பழமொழினா இன்னைக்கும் கேரளாவில் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நம்முடைய தமிழ் சம்பந்தமான விஷயங்கள் உயிர் கூட இருக்குது. கேரளாவில் இன்னும் உயிர் கூட நிறைய பழக்க வழக்கம் கேரளாவில் இருக்குது. அது எல்லாமே நம்ம தமிழ் சம்பந்தமான பழக்கம் தான். கேரளாவில் அதிகமாக குணமொழி பயன்படுத்துவாங்க. எங்களுடைய தோட்டத்தில் இந்த மாதிரி இந்த குணமொழி மரம் வச்சிருக்கிறோம். காடுகளில் அதிகமாக விளையக்கூடியது. இன்னைக்கும் உலகத்திலேயே அதிகமாக கொழுப்பு பிடிச்ச நாடு என்ன நாடு சொல்லுவாங்க? அதிகமாக கொழுப்பு பிடிச்ச நாடு கேட்டால் தமிழகத்துக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு மரம் பிடிச்சுவார். ஏன்னா அந்த குறிப்பாக இந்த பாண்டியஸ் புண்ணியகரான குடி, இந்த குறிப்பாக வந்து நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம்லாம் இயற்கையாகவே குளத்துக்கரைகள் அதிகமாக இருக்கும்.